அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதலில் ஃபோர்டோ பகுதியில் 2.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்கள் என்ன? ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய அணுசக்தி ஆராய்ச்சி எங்கெங்கு நடைபெறுகிறது, அணுசக்தி உலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளை துல்லியமாக தாக்கக்கூடிய பணிகளில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறது. ஈரானின் போர்ட்டோ அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக 2.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் அந்த பகுதியில் ஏற்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இஸ்ரேலுடைய தாக்குதலில் போர்ட்டோ பகுதியில் 2.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த போர்ட்டோ பகுதியில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான் வான்பரப்பிற்குள் நீண்ட தூரம் சென்று இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் தாக்குதலை நிகழ்த்தி வருகிறார்கள். அதன் வாயிலாகத்தான் இந்த போர்ட்டோ அணுசக்தி நிலையம் மீது விமானத்தின் மூலமாக இருந்து ஒரு குண்டு வீசி தாக்குதல் முயற்சி தொடர்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 2.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் அந்த தாக்குதலுக்கு பிறகு தான் உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த அணுமின் கட்டுமானங்கள்ல இருக்கக்கூடிய மேற்பகுதியில் உள்ள கட்டிடங்கள்ல ஓரளவுக்கு சேதமடைந்ததாக ஐநாவினுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஆழ்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அணுமின் நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல எதுவும் சேதாரம் இல்லை என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு போர்ட்டோ அணுமின் நிலையம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் நடத்தப்பட்டதன் பிறகாக ஈரானுடைய அந்த போர்ட்டோ பகுதியில் 2.5 ரிக்டர் அளவிற்கான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது சாதாரண நிலநடுக்கம் தான் என்றாலும் இது இயல்பான நடந்ததல்ல என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பூமியில் உள்ள ஆழ்பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் மேலாக இந்த நிலநடுக்கம் ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தங்கள் நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு இருக்கிறது. அது ஈரானுடைய அணுசக்தி தொடர்பான ஆராய்ச்சிகள், அணு ஆயுதங்கள் உருவாக்கக்கூடிய முயற்சிகளால் இஸ்ரேலுக்கு தேசிய பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் மீதான தாக்குதலை நடத்தினார்கள். முதல் நாளில் அவர்கள் 8 இடத்தில் 5 கண்டங்களாக தாக்குதல் நடத்திய போது அணுசக்தி உலைகள், அணு ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தாக்குதல் நடத்தினார்கள். அணு ஆராய்ச்சி தொடர்பான விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருந்தது. இந்நிலையில் நேரடியாக போர்ட்டோ அணுமின் நிலையத்தில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் 2.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.